ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களை மிரட்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். டைட்டில் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கிற மாதிரி கண்டனும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி வேல்யூ மிக்க கண்டென்ட். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே 24 மணி நேரத்தில் நாங்கள் எல்லா யுத்தத்தையும் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொன்னார், வாக்குறுதி கொடுத்தார். மக்களும் என்ன நினச்சாங்கன்னா, ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் யுத்தம் நின்றுருனி. அவர் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நின்றுருச்சு. வாவ், வாட் அ மிராக்கிள்! 15 மாதங்களாக நடந்துட்டு இருந்த ஒரு யுத்தம் முடிஞ்சிருச்சா? இதெல்லாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எஃபெக்ட்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த டாமினோ எஃபெக்ட் மாதிரி டொனால்டு ட்ரம்ப் எஃபெக்ட் அடுத்ததாக இன்னொரு யுத்தத்தையும் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா இந்த போரை நிப்பாட்டிரு புட்டின், அப்படி இல்லைனா உனக்கு நிறைய பெனால்ட்டிஸ் வந்துடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மிரட்டலை கொடுத்திருக்கிறார். இந்த மிரட்டல் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் தெரியுமா? மல்டி போலார் வேர்ல்டு. அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா விக்கி? பார்க்கலாமே, சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி டிபி டிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கிறார். அவர் பதவியேற்ற அடுத்த தினத்தில் என்ன நடக்குதுன்னா, 2 அதிபர்கள் பேசிக்கொள்கிறார்கள். சீனா, ரஷ்யா. என்னப்பா மல்டிபோலார் வேர்ல்டு கிரியேட் பண்ணலாமா? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா? அப்படி இப்படின்னு அவங்களுடைய டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. இந்த டிஸ்கஷன் ஓடுறதை பார்த்த உடனேயே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம 2 வில்லன்கள் கூட சண்டை போட போகிறோம், அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா சுற்றி இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசி, அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 100-120க்கும் அதிகமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறார். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் எல்லாமே ரெடி பண்ண அடுத்த நாளில் அவருடைய அறிவிப்பு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்களிடம் வருகிறது. பீஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் யுத்தத்தை, அதான் உனக்கும் சேஃப், எனக்கும் சேஃப், எல்லாருக்கும் சேஃப். இந்த யுத்தம் நீண்டுகிட்டே போச்சுன்னா தேவையில்லாமல் உனக்கு டேக்ஸை கூட்டுவேன், டேரிஃபை கூட்டுவேன், சாங்ஷன்ஸ் பண்ணுவேன், உன்னுடைய பொருட்கள் ஏதாவது அமெரிக்காக்குள்ளே வருது அப்படின்னா அதெல்லாமே பல மடங்கு வரி உயர்த்துவேன் அப்படின்னு சொல்கிற மிரட்டலை கொடுத்திருக்கிறார். ஆல்ரெடி ட்ரம்ப் அவர்களுக்கு புட்டின் அவர்கள் வாழ்த்துக்கள் எல்லாமே சொன்னார் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இது ஒரு கேமாக கூட இருக்கலாம். உலக நாடுகளிடம் இந்த ஒரு கேமை அமல்படுத்தி 2 நாடுகளும் விளையாடலாம். ஆனால் இந்த விளையாட்டினும் எத்தனை நாட்களுக்கு அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் முடிவு செய்வார். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இப்போதைக்கு அமெரிக்காவை விட யூரோப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் சண்டை வந்துட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கும் யூரோப்புக்கும் சண்டை வந்துருச்சுன்னா இப்போ பெரிய பிரச்சனை யூரோப் வெர்சஸ் ரஷ்யாவாக மாறிடும். ஏன்னா அமெரிக்காவினுடைய இடைஞ்சலே இருக்காது. அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கு அப்படி என்னப்பா பிரச்சனை வந்துருச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. யூரோப் நாடுகள் எல்லாரும் இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? நம்ம ஆயுதங்களில் அதிக அளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிக முக்கியமான நபர், அவருடைய பெயர் காஜா கல்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஜா கல்லாஸ் அப்படிங்கிற இந்த நபர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பாலிசியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த கஜா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பா நீங்கள் வெறும் ஜிடிபியில் 1.9% அப்படிங்கிறத மட்டும்தான் டிஃபென்ஸுக்காக ஒதுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த பக்கம் ரஷ்யா 9% அவங்களுடைய ஜிடிபியில் டிஃபென்ஸுக்காக ஒதுக்கிட்டு இருக்காங்க. எனவே ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களுடைய டிஃபென்ஸை அதிகப்படுத்த வேண்டிய தருணம் வந்து விட்டது அப்படிங்கிறார். இது மட்டுமே அவர் சொல்லியிருந்தா ஓகே, இதை சொல்லிட்டாரு மனுஷன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம். அடுத்தது அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? 1-2 இல்லை, இன்னும் 3-5 வருஷத்துக்குள்ள ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியம் தாக்கப்படுகிறது அப்படின்னா உக்ரைனுக்கான அந்த நடவடிக்கை, உக்ரைனுக்கான ஆதரவை ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான கோபம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது திரும்பும். ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு சண்டை வரும். அது 3-5 வருடங்களுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முக்கியமான தலைவர் சொல்லியிருப்பது ஒரு பரபரப்பு தானே. அப்போ இங்கே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லி யாருமே இனிமேல் ப்ரிடிக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருப்பது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் வரப்போகுது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 70% நபர்கள் ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இல்லாட்டி ட்ரம்ப் ப்ரூஃப் பாலிசி அப்படின்னு சொல்கிறத நேட்டோ உருவாக்கின போதே நம்ம பார்த்தோம். நேட்டோ டொனால்டு ட்ரம்ப் இல்லாத ஒரு பாலிசியை நோக்கி நகர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி. அந்த பாலிசியில் நேட்டோ இருப்பாங்க, ஐரோப்பிய ஒன்றியம் இருப்பாங்க, உக்ரைன் இருப்பாங்க, ஆனால் அமெரிக்கா இருக்க மாட்டாங்க. அதை தான் இப்போ இவரும் சொல்லியிருக்காரு.
எல்லாரும் தயாராகுங்கள், டிஃபென்ஸை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் எக்ஸ்ட்ராவாக டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் பணத்தை ஒதுக்குங்க, நீங்கள் நிறைய டெக்னாலஜியை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஆயுதங்களை வாங்கி குவித்து கொள்ளுங்கள் என்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காரு. சரிப்பா, அப்போ இந்த பால்டிக் நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஓகே, பால்டிக் நாடுகளுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இன்னைக்கு எஸ்தோனியா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவின் கைவசம் இருந்து எங்களுக்கு 6 ஹைமார்ஸ் ராக்கெட் சிஸ்டம் அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது என்பது தான். 6 ஹைமார்ஸ் ராக்கெட் சிஸ்டம் 2021-22 இந்த காலகட்டத்தில் இதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாமே போடப்பட்டு விட்டன. ஆனால் எஸ்தோனியா கொஞ்ச நாள் இது வேண்டாம் வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடந்த உடனே எஸ்தோனியாவுக்கு பொறி தட்டிருச்சு. ஓகே, நமக்கும் ராக்கெட் சிஸ்டம்லாம் தேவைப்படும், உடனடியாக அமெரிக்காவினுடைய லாக்ஹீட் மார்ட்டின்ட்டு அந்த ஒப்பந்தத்தை ஸ்பீடப் பண்ண சொல்லும் அப்படின்னு சொல்லி ஸ்பீடப் பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு 6 ஹைமார்ஸ் சிஸ்டம் ரெடியானதாக சொல்லப்படுது. அடுத்த சில மாதங்களில் அது எஸ்தோனியாவுக்கு கொடுக்கப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ எஸ்தோனியாவும் ஒரு கட்டமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யூகே ரஷ்யாவை பார்த்து ஐசியூ அப்படின்னு சொன்னது பெரிய தகவல் தான். எப்பா, வேற ஒன்றுமே இல்லை, இந்த மாதத்திலே 2வது முறையாக யூகேனுடைய வாட்டருக்குள்ளே ரஷ்யாவினுடைய உளவு கப்பல் ஒன்று புகுந்திருக்கிறது. அதை நோட்டம் போட்டுட்டாங்க யூகே. உடனடியாக ரஷ்யாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீ அங்கே என்ன செய்கிறேன்னு தெரியும் ராசா, எனக்கு உன்னை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், உன்னுடைய ஸ்பை ஷிப்பை எங்களுடைய வாட்டர்லேருந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு போறியாப்பா அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்டு ரஷ்யாவினுடைய ஸ்பை ஷிப்பை அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, நோட்டம் போட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் அந்த தண்ணீரில் கொண்டு விட்டுட்டு திரும்ப வர்றதுக்கும் ரஷ்யாவுக்கு இவங்க எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரஷ்யா அவங்களுடைய ஸ்பை ஷிப்பை பல நாடுகளுக்கு அனுப்பி பல உளவு செய்திகளை சேகரித்து வருகிறது அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக யூகே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அது மீண்டும் இங்கே நிரூபணமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் தான். 1000க்கும் அதிகமான வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். சீக்கிரமாக வடகொரியா ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபோர்ஸை கர்ஸ்க் பகுதியில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய வீரர்களை காப்பாற்றுவதற்கு வடகொரியாவுக்கு இது வாழ்வாசாவா யுத்தமாக மாறி நிற்கிறது உக்ரைன் கூட. எனவே வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்களை எதிர்கொள்வதற்கு உக்ரைன் இராணுவ வீரர்கள் தயாராகுங்கள் என்கிற செய்தி இன்று வெளியாகி இருக்கிறது. ஸோ வடகொரியாவினுடைய ஆட்டத்தை அடுத்த ஒரு சில நாட்களில் நம்மளால் பார்க்க முடியும். சொல்லப்போனால் வடகொரியாவினுடைய 1000 இராணுவ வீரர்கள் உண்மையிலேயே இறந்துட்டாங்களோ அப்படிங்கிற கேள்விக்கு அதை இன்னும் ஒஃபிஷியலாக வடகொரியா அறிவிக்கவில்லை, ரஷ்யாவும் அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கிரீன் எனர்ஜி ஜெர்மனி. கிரீன் எனர்ஜி செத்து போச்சான் ஜெர்மனியில். இதை வெளியில் விட்டுருக்காங்க முக்கியமான சில ஊடகங்கள். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் போன வருடம் அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய விற்பனை 28% வீழ்ந்திருக்கிறது. ஏன் 28% வீழ்ந்திருக்கிறது? ஏன்னா அவங்களுக்கு தேவையான கரண்ட் அது ரஷ்யாவிடமிருந்து கிடைச்சிட்டு இருந்த கேஸ் வழியாகவும் அவங்களுடைய ஆயில் வழியாகவும் இது இரண்டுமே நின்ன போது விலை உயர்ந்த கேஸையும் விலை உயர்ந்த கச்சா எண்ணெயும் ஜெர்மனி இறக்குமதி பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டிக்கும் விலை உயர்வு அப்படிங்கிறது வந்துச்சு. எலக்ட்ரிசிட்டிக்கு விலை உயர்வு வரும்போது எலக்ட்ரிக் கார்களை யாராவது நம்பி வாங்குவாங்களா? நிறைய நிறுவனங்கள் இதனால் பாதிப்படைந்தார்கள். அப்படி பாதிப்படைந்த நிறுவனங்கள் ஜெர்மனி விட்டு நாங்கள் ஓடுறோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இங்கே பல கோடி ரூபாய்க்கு அங்கே எல்லாமே பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ் வழியாகவும் ஆயில் வழியாகவும் உருவாக்கக்கூடிய மின்சாரத்துக்கு இவ்வளோ ரூபாய் கிடைக்கும்போது காற்றாலை வழியாக க்ரீன் எனர்ஜி வழியாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்துக்கு சொற்பமான விலை மட்டுமே கிடைக்கும்போது அங்கே ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டுருச்சு. எனவே க்ரீன் எனர்ஜி, ஜெர்மனியுடைய க்ரீன் எனர்ஜியினுடைய ப்ரொடக்ஷன் பாதிப்படைஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவலும் இதற்கு முழு காரணமும் அமெரிக்கா தான். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக ஜெர்மனியை நிற்க வைத்து ஜெர்மனியை மிகப்பெரிய ஒரு எதிரியாக காண்பித்த நாடு அமெரிக்கா தான். அதிலிருந்து தான் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வந்து நோர்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற ப்ராஜெக்ட்லலாம் அவங்கள 2 பேரையுமே மாற்றி நிறுத்தி ஒட்டுமொத்தமாக 2 எதிரிகளாக மாற்றிவிட்டார்கள். இதுதான் ஜெர்மனியுடைய அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீர்கள் அப்படிங்கிறது தெரியலை. பட் ஜெர்மனியுடைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இந்த 2023 2025 பல நிறுவனங்கள் ஜெர்மனியை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க. இப்போது ஜெர்மனி பிராண்டுகளின் கிரேவியார்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதும் இதே வருடங்களில் தான். ஸோ அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் எல்லாமே வரப்போகுது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.